லயன் அரேபியன் டேட்ஸ். இப்போ அது லயன் லயனா டே. இது தரும் ஆரோக்கியம் இயற்கையானது. லயன் லயனா பிரீமியம் டேட்ஸ். எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். குக்கர் விசில மறந்து உணவு வீணாகி போச்சா? இனி அந்த கவலையே வேண்டாம். வழங்குகிறோம் உலகின் முதல் விசில் கவுண்டர் குக்கர், புதிய அல்ட்ரா குரோனோ. அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம். கோவில்களில் கட்டண தரிசனத்தை ரத்து செய்ய கோரி திருப்பூரில் இந்து முன்னணி மாநில தலைவர் காடீஸ்வரா சுப்பிரமணியம் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடந்தது. ஆலய தரிசனம் கட்டணத்தை ரத்து செய்ய சொல்லி தமிழ்நாடு முழுவதுமே ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டிருக்கின்றது. குறிப்பா பழனியில 100 கோடி ரூபாய் சொத்து மதிப்புள்ள தனியார் பத்திர பதிவு செஞ்சிருக்காங்க. அது 1988 வாக்குல இந்து சமுதாயத்துக்கான கலாச்சார பண்பாட்டை காப்பதற்காக அந்த இடம் ஒதுக்கப்பட்டு இருந்த இடத்த இப்ப இருக்கக்கூடிய போன திமுக அரசாங்கத்துல அதை பத்திரப்பதிவு செய்யறதுக்கான முயற்சி பண்ணாங்க. அதுக்கான ஏற்பாடு நடந்தது, முடியாம இப்ப இந்த அரசாங்கம் வந்த பிறகு அதை பத்திரப்பதிவு செஞ்சிருக்காங்க. அங்க உள்ளூரினுடைய ஆன்மீக பெரியவங்களா கண்டிச்சது பிறகு அது இப்ப ரத்து செய்யப்பட்டது. பல்வேறு ஏமாற்று மூலியமாக பல்வேறு அரசியல்வாதிகள் அதுல இருக்காங்கன்னு சொல்லி நாம சிபிஐ விசாரணை வேணும்னு கேட்டிருக்கோம். சிபிஐ விசாரணை தான் அதுல யாரெல்லாம் பின்னாடி இருக்கிறாங்க, ஏன்னா நீண்ட கால போராட்டம் அந்த இடத்த பிடிக்கிறதுக்காக. அதனால சிபிஐ விசாரணை வேணும்னு கேட்டிருக்கோம். ஒண்ணு. ரெண்டாவது இந்த டெல்லியில ஒரு பெரிய ஆர்ப்பாட்டம் நடந்திருக்குது. முழுக்க முழுக்க அது தேச விரோத சக்திகள் நடத்தக்கூடிய ஆர்ப்பாட்டம். அதுல நம்முடைய மாணவர்கள்லாம் போய் உள்ள சிக்கிட்டாங்க. அந்த மாணவர்கள் எப்படியாவது வெளியே கொண்டு வர வேண்டும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட நம்முடைய கல்வி அமைச்சர் அவங்க ராஜினாமா செஞ்சிருக்காங்க. அவர் நீண்ட விளக்க சொல்லியிருக்காரு. ஏன்னா எந்த காரணத்தை கொண்டு மாணவர்கள் பாதிக்க கூடாது அப்படி சொல்லியிருக்காங்க. நமக்கு வெளிநாடுகள் இருக்கக்கூடிய பாகிஸ்தான், பங்களாதேஷ் இந்த மாதிரியான நாடுகள்ல இருந்து சமூக ஊடகங்கள் மூலியமாக பல்வேறு தப்பான பொய்யான கருத்துக்களை பரப்பி ஒரு பெரிய டென்ஷனை உருவாக்கி இருக்காங்க. அதனால அதை வன்மையா கண்டிக்கணும். அந்த உளவுத்துறை யாரெல்லாம் இதுல இருக்கிறாங்க, வெளியே அந்நிய சக்தி இருக்கிறாங்க அப்படின்னு அதை பார்க்கணும். 2-3 விஷயங்கள். அது ஒண்ணு மதமாற்றத்துக்காக வெளியிலிருந்து வரக்கூடிய பணத்தை இந்த அரசாங்கம் தடுத்து இருக்குது. அதெல்லாம் மனசுல வச்சுட்டு வெளிநாடுகளுடைய அது சதி இருக்குதுன்னு நாம நினைக்கிறோம். அதனால இத உளவுத்துறை அவங்க எல்லாம் கண்காணிக்கணும் அப்படிங்கிறத